ஒரு படம் பார்க்குறோம், சிரிக்கிறோம், அழறோம். ஆனால் அதுக்கப்புறமா அதை தாண்டி அந்த படம் என்ன சொல்லித் தருது நண்பர்களே? ஒரு படத்தை பேரன்புடன் பாருங்கள் நண்பர்களே. நேசிக்கணும். அகிரா குரோசாவாவை நான் நேசிக்கிறேன். இளையராஜாவை நான் நேசிக்கிறேன். ஒரு அரக்க குணம் படைத்த மிருகத்தின் கதையாகத்தான் மனிதர்கள் இதை பார்க்கிறார்கள் நண்பர்களே. அவனை டக்கேஷி கிட்டானோ படம் ஒரு 10 பார்க்க சொல்ல அவனை. அவள் ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாற்ற இடம்பெயர்ந்து அமெரிக்கா செல்கிறாள். அங்கே மனிதர்கள் அவளை விரட்டி அடிக்கிறார்கள். ஆக்சுவலா இதை விட பெரிய வன்முறை எங்கேயாவது இருக்கா? கொடுமை. அமெரிக்கா இன்னைக்கும் அதை பண்ணிட்டு இருக்கு. பொறுக்கி பய. உலகின் ஒட்டுமொத்த அகதிகளின் கதறல் ஐயா அந்த காட்ஜிலாவின் கதறல். அடுத்தவர் மேல் அன்பு செலுத்துவதற்காகத்தான் கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார்னு தஸ்டாவ்ஸ்கி சொல்றார் ஐயா. ஒரு ராட்சத குரங்கு அமெரிக்க நகரின் மேல் தொடுக்கும் வன்முறை தான் இந்த படம்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லை ஆக்சுவலா. 20 வயசுல 7 சாமுரை பார்க்கலன்னா அவன் ஏதோ மிஸ் பண்றான் ஐயா. அவனை பார்க்க சொல்ல. அவனை 7 சாமுரை பாருடா. அமெரிக்க முதலாளித்துவத்தின் முகத்திரையை கிழிக்கிறான் ஐயா அந்த கிங்காங். யோசிச்சு பாருங்க, ஒரு ராட்சத குரங்கு எவ்வளவு பெரிய அதிசயம் அது. ஆக்சுவலா அவன் அதிசய குழந்தை. அவன் மீது பேரன்பு செலுத்தாமல் அவன் கைகளை கட்டி வணிகமாக்குகிறான் மனிதன். எம்பயர் ஸ்டேட்ஸ் பில்டிங் மேலே ஏறி நின்று ஜட்டி போடாமல் அவன் கத்தும்போது அமெரிக்க முதலாளித்துவத்தை முட்டி போட வைக்கிறான் ஐயா அந்த கிங்காங். எல்லாருமே இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறான். யாருமே தன்னைத்தானே மாற்றிக்கணும்னு நினைக்கவே மாட்டான் ஆக்சுவலாக. அப்படின்னு நான் சொல்லலை. பவர் ஆஃப் டார்க்னஸ் புக்கில் லியோ டால்ஸ்டாய் சொல்கிறார். லியோ டால்ஸ்டாய் படிக்கணும். ஆக்சுவலாக லியோ டால்ஸ்டாய் படிங்க. இது டைனோசர்கள் பற்றின கதை இல்லை ஐயா. இயற்கையை தனியார் மயப்படுத்த முடியாதுன்னு சொல்ற கதையா இது. ஒத்த குரோசாவா படம் 4 போட்டு காட்டுறான். மறுபடி போட்டு காட்டுறான். நீங்க யோசிச்சு பாருங்க, இயற்கை எனும் தாயை கைவிட்ட பிள்ளைகள் ஐயா டைனோசர்கள். அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து ஒரு தீவில் அடைத்து வைப்பது என்னவையா நியாயம்? டைனோசர்கள் குழந்தைகள் போல. அவங்கள விளையாட விடணும், சமூகத்தோட பழக விடணும். நீங்க கேட்கலாம், அந்த டைனோசர் எல்லாரையும் கடிக்கிறது அப்படியே கிராஃபிக்காக காட்டுறாங்க அந்த படத்தில். இன்னைக்கு கேட்கலாம், ஒரு டீரெக்ஸை பற்றி தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தில் ஐயா. அந்த டீரெக்ஸை நடிச்சவன் பிச்சுட்டான். டே ராஸ்கல் எந்திரா, கிளாப் பண்ணுங்க அவனுக்கு. இது விண்வெளி பற்றின கதை அப்படின்னு சொல்கிறானுங்க சில பேர் காதலோட முக்கியத்துவத்தை சொல்கிற கதை அப்படின்னு சொல்கிறான். இது ரெண்டுமே இல்லை ஐயா. இது சத்தியம். ரெண்டுமே இல்லை. மனிதர்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்க தெரியாத பாவிகள்னு சொல்ற கதையா இது. அவனை ஒரு ரூம்ல தள்ளி கதவை சாத்தி ராபர்ட் பிரசன் படம் 100 டைம் போட்டு காட்டு. அவனை போட்டு காட்டவன் உலகத்தையே அழித்து விட்டு வேற கிரகங்களுக்கு கூட போயிடுவான். ஆனா ஒரு பிரச்சனையை அந்த உலகத்திலேயே இருந்து தீர்க்க தெரியாதவன் ஐயா மனிதன். 2ஆம் உலகப் போரில் தன் குடும்பத்தை விட்டு சென்ற போர் வீரர்களுக்கும் கூப்பருக்கும் என்ன வித்தியாசம்? உறவுகளை விட்டு ஓடிப்போவதுதான் கடமைன்னு நம்மளையே ஏமாத்திக்கிறோம். உன்னிடமே நீ பொய் சொல்லிக் கொள்ளாதேன்னு தஸ்டாவ்ஸ்கி சொல்றாரு கரமாசோவ் பிரதர்ஸ்ல. தஸ்டாவ்ஸ்கியை படிக்கணும், லியோ டால்ஸ்டாயை படிக்கணும், அகிரா குரோசாவா படங்களை பார்க்கணும். இது 2 மாயாஜாலக்காரர்களின் கதையா இது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். ஆக்சுவலா அது கிடையாது. அது இயற்கையாகவே பலம் வாய்ந்த ஒருவன், தன் திறமை மட்டுமே நம்பக்கூடிய மற்றொருவன். இவங்க 2 பேர்ல யாரு ஜெயிக்க போறா? இந்த படத்துல கிறிஸ்டியன் பேல் பிளே பண்ற கேரக்டர் அவங்க இரட்டையர்கள். அதனால கிறிஸ்டியன் பேல் ஈஸியா மேஜிக் பண்ணிட்டு போயிடான். ஹியூ ஜாக்மேனுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லையா, அந்த ப்ரிவிலேஜ் இல்லையா. ஆனா அவன் நிஜமாவே மேஜிக் நிகழ்த்தி குளோன்களை உண்டாக்கி ஒவ்வொரு இரவும் கொலைகாரனாக மாறுகிறான் ஐயா. அது எவ்வளவு கொடுமை பாருங்க. இந்த உலகம் ரகசியமாக அதிர்ஷ்டசாலிகள் பக்கமே நிற்கும்னு சொல்ற படம் ஐயா இது.
இவ்வளவு நேரமாக நான் பேசுனது எதுவுமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஐயா. என் ஓலை நேசியுங்கள் ஐயா. பேரன்புடன் லைக் செய்யுங்கள் ஐயா. தாய்மையுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஐயா. டேய், நீ குருசோவ படம் பார்த்தியா இல்லையாடா ஒத்தனி ராஸ்கல்?